கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் 12 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன சகோதரன் திரும்ப வந்த நிலையில் அவரை கொலை செய்து உடலை கிணற்றில் வீசியுள்ளார் உடன் பிறந்த தம்பி. கொலை செய்யும் அளவிற்கு ஆத்திரம் ஏற்படுத்த அண்ணன் செய்த காரியம் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த கொக்கராப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மூர்த்தி. இவருக்கு திருமணமாகி மஞ்சு என்கிற மனைவியும் 9 வயதில் ஆண் குழந்தையும் உள்ளனர். இந்நிலையில் செவ்வாயன்று சாமல்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்ற மூர்த்தி தனது அண்ணன் பாபுவை கொலை செய்து உடலை மூட்டை கட்டி கிணற்றில் போட்டுவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் கொலை சம்பவம் நடந்தது உண்மைதான் என்பது தெரிய வந்தது. ஆனால் கொலை செய்யப்பட்ட இடம் மத்தூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டதால் அவர்கள் மத்தூர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற மத்தூர் போலீசார் மூர்த்திக்கு சொந்தமான விவசாய கிணற்றிலிருந்து ஊத்தங்கரை தீயணைப்பு துறையினரின் உதவியோடு பாபுவின் உடலை மீட்டனர். இதனையடுத்து மூர்த்தியை கைது செய்து விசாரிக்க தனது சோக கதையை தெரிவித்து போலீசாரையே கலங்க வைத்துள்ளார் மூர்த்தி. மூர்த்தியின் அண்ணன் பாபு 12 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டை விட்டு ஓடிச் சென்ற நிலையில் சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் சொந்த ஊருக்கு வந்துள்ளார். காணாமல் போன அண்ணன் திரும்ப வந்துவிட்டார் என மூர்த்தி மகிழ்ச்சியில் இருக்க, மதுவுக்கு அடிமையாக இருந்த பாபு தினமும் போதையில் வந்து தாயிடம் தகராறு செய்திருக்கிறார். மேலும் பாபுவுக்கு திருமணம் ஆகாத நிலையில் தம்பி மூர்த்தியின் மனைவியிடம் தவறாக நடக்க பலமுறை முயற்சி செய்திருக்கிறார் பாபு. இதனால் ஆத்திரமடைந்த மூர்த்தி கடந்த 4ஆம் தேதி அன்று இரவு கட்டையால் தாக்கியதில் தலையில் பலத்த காயமடைந்த பாபு சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டார். பிறகு அவரது உடலை கோணிப்பையில் மூட்டை கட்டி தனக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் போட்டுவிட்டதாக தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார் மூர்த்தி. கிணற்றிலிருந்து பாபுவின் உடலை மீட்ட போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக மத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காணாமல் போனவர் திரும்ப வந்து தனது உயிரையும் விட்டு குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த தம்பியை கொலைகாரன் ஆக்கிவிட்டான் என மூர்த்தியின் உறவினர்கள் வேதனையில் புலம்பி வருகின்றனர்.